எல்லாரையும் உதாசீனப்படுத்துறது, ஆபாச வார்த்தைகள், பெண்களையே ஆபாச வார்த்தைகள்ல பேசுறது. எல்லாருமே இங்க தான் தான் முதல்வர்ன்ற முறையில தாந்தோணித்தனமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. டப்பிங் யூனியனே டான்ஸ் ஆடி போகும் அளவுக்கு அநியாயம் தலைவிரித்தாடுகிறது என தலையில் அடிக்காத குறையாக நடிகை ஸ்ரீலேகா பொங்கி எழுந்த காட்சிகளுக்கு பின்னணியில் பல புகார்களும் எழுந்திருக்கின்றன. தென்னிந்திய திரைப்பட தொலைக்காட்சி டப்பிங் யூனியனில் 23 பதவிகளுக்கு மார்ச் 17 தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் தற்போதைய தலைவராக இருக்கும் நடிகர் ராதாரவி அணியினரும் ராஜேந்திரன் தலைமையிலான அணியினரும் போட்டி போடுகின்றனர். இந்த நிலையில் வளசரவாக்கத்தில் உள்ள அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்த ராஜேந்திரன் தலைமையிலான அணியினர் தற்போது சங்கத்தில் இருக்கும் நிர்வாகிகள் மீது ஏகப்பட்ட புகார்களை வாசித்தனர். யூனியனில் உறுப்பினராக இல்லாத பாடகி சின்மயியை லியோ படத்தில் டப்பிங் பேச அனுமதித்த நிலையில் தங்கள் தரப்பினர் புகார் அளித்த பிறகுதான் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் 50,000 ரூபாய் அபராதம் கட்டியதாக தெரிவித்தனர். உப தலைவராக இருக்கும் தாமே ராதாரவி தரப்பினரை எதிர்த்து போட்டியிட காரணமே அந்த சங்கத்தில் நடக்கும் அட்டூழியங்கள் தான் என ஒவ்வொன்றாக அவிழ்த்து விட்டார். விரட்டி அடிக்கிறாங்க சார். இங்க வெளியில அழுகுறாங்க. இந்த காட்சிகள்லாம் நான் பார்த்தேன். வெளியூர்ல இருந்து வந்த அவ்வளவு பணம் செலவு பண்ணிட்டு வரக்கூடிய நம்ம டப்பிங் யூனியன் உறுப்பினர்கள் என்னங்க ஒரு மரியாதை இல்லாம அடிச்சு துரத்து. அத்தோடு இந்த தேர்தலை கூட அவசரமாக நடத்துவதாக குற்றம் சாட்டியதோடு முறைகேடான உறுப்பினர் சேர்க்கை, நிதி முறைகேடு என அடுக்கிக் கொண்டே சென்றார். அத்தோடு மெம்பர்ஷிப் புதுப்பிப்பு கட்டணம் செலுத்தியதாக ஒரே நம்பரில் 60 பேருக்கு ரசீது அனுப்பப்பட்டுள்ளது எனவும் இதில் நடிகர் விஜயின் பெயரும் இருப்பதாக பரபரப்பு தகவலை கூறியதோடு எப்படி விஜயின் பெயர் வந்தது, 70 பேருக்கும் எப்படி ஒரே நம்பரில் ரசீது இருக்கும் என ராதாரவி அணிக்கு பல கேள்விகளை எழுப்பினர். சார் இதுல 70 பேருக்கு ஒரே ரெசிப்ட் நம்பர் போயிருக்கு சார். அதுல ஒரு ரெசிப்ட் நம்பர் தளபதி விஜய். அவருக்கு இவங்க பணம் கட்டினாங்களா 200 ரூபாய்? அடுத்ததாக டப்பிங் யூனியனில் அநியாயம் தலைவிரித்தாடுகிறது என ஆவேசமான நடிகை ஸ்ரீலேகா பெண்கள் என்றும் பாராமல் ஆபாசமாக அசிங்கப்படுத்துவதாக வேதனையை கொட்டி தீர்த்தார். உறுப்பினர்கள் செய்யும் அட்டூழியங்களை தலைவர் பொறுப்பில் இருக்கும் நடிகர் ராதாரவி கண்டிப்பதும் இல்லை, கண்டுகொள்வதும் இல்லை எனவும் கொதித்தெழுந்து குமுறினார். எல்லாரையும் உதாசீனப்படுத்துறது, ஆபாச வார்த்தைகள், பெண்களையே ஆபாச வார்த்தைகள்ல பேசுறது. அது இவரு ரவி அண்ணா கண்டிக்காம விட்டதுனால, கண்டிக்கவும் இல்லை கண்டுக்கவும் இல்லை விட்டதுனால எல்லாருமே இங்க தான் தான் முதல்வர்ன்ற முறையில தாந்தோணித்தனமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.